character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road. Good evening dear 12th standard students. Today class la number 12th standard physics நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் லாஸ்ட்டாக நான் எடுத்தது வந்து எலக்ட்ரிக் டைபோல் நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் டைபோல்னால ஸோ ஆக்சியல் லைனில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது, ஈக்குவட்டோரியல் லைனில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இல்லை ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஆக்சியல் லைனில் எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணுறது டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்னால. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னால ஆக்சியல் லைனில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் நான் எடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்திருப்பேன். இருந்தாலும் அதை நான் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கொஷின் நான் எடுக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ். இந்த ரெண்டு கொஷின்ஸில் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் கொஷினில் ஆக்சியல் லைன்லையும் ஈக்குவட்டோரியல் லைன்லையும் சேர்த்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நடத்துறதை ஒரு லைன் பை லைனாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கிளாஸ்க்கு வரும்போது என் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ see that. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போனால் ஆக்சியல் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆக்சியல் லைன் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் at a point and the axial lines. Axial line நம்ம calculate பண்ண போறோம். So consider an electric dipole placed on the x-axis. So electric dipole அப்படினா என்ன சொன்னோம் ஆல்ரெடி. So ரெண்டு charges, two equal and opposite charges separated by the small distance. So some distanceல வைக்கிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா electric dipole அப்படினு சொல்லுவாங்க. அதான் இங்க வச்சிருக்காங்க. This is electric dipole. So positive negative charges, this is positive charges. So ரெண்டுமே வந்து some distanceல இங்க வச்சிருக்காங்க. This is வந்து electric dipole, structure of the electric dipole அப்படினு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் என்னென்னா ஒரு சின்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ப்ளஸ் க்யூனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் இ ப்ளஸ் அப்படின்றது மைனஸ் சார்ஜ்னால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் இ மைனஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் பாயிண்ட் சி. திஸ் ஒரு பாயிண்ட் சின்னு எடுத்திருக்காங்க. இங்கே தான் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் சியில் தான் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டியூ டு த ரெண்டு எலக்ட்ரிக் டைபோல்னால், இந்த ரெண்டு சார்ஜ்னால, இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத இந்த பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ப்ளஸ் தட்ஸ் அவுட்டர் சைடு மூவ் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்டர் சைடில் மூவ் ஆகும். திஸ் நெகட்டிவ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னரில் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் இ மைனஸ் அப்படின்றது. ஓகே, திஸ் இஸ் வந்து ஆக்சியல் லைன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ், மிட் பாயிண்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ் வந்து ஓன் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஓ அண்ட் சி. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் இஸ் R அப்படின்னு எடுத்திருக்காங்க. So the distance between the midpoint of the two charges O and C is the small r அப்படின்னு எடுத்திருக்காங்க. Next distance between the midpoint of the O and positive charge is A. Distance between the midpoint of the O and negative charge is also A. So total distance is this is வந்து 2A அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே வந்து பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ see that this ஃபஸ்ட்டு என்னென்னா இதை நம்ம ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணும்போது கூலம்ஸ் லா ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அதான் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் சி. இப்போ பாயிண்ட் சியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ப்ளஸ் கியூ. ஸோ இப்போ ப்ளஸ் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் இ இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் அப்படின்றது ப்ளஸ் கியூனால் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் ஈக்குவல் டு கூலம்ஸ் லாவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், தட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்டு inversely proportional to square of the distance between them அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். திஸ் கான்ஸ்டன்ட் இஸ் 1/4 π epsilon naught அப்படின்ற வேல்யூ. ஸோ தட் வேல்யூ நீங்கள் எழுதிங்க.
அதுக்கப்புறம் சார்ஜ் ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அப்படின்னா இதில் ஒரு சார்ஜ் தான் எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் க்யூனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ அப்போ அந்த க்யூ மட்டும் இங்கே எழுதிங்க டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகும் அப்படின்னா இங்கே கவனி, இப்போ ப்ளஸ் க்யூனால் வர சார்ஜஸ் அப்படின்னா ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ க்யூ ப்ளஸ் க்யூவிலேருந்து சிக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ப்ளஸ் க்யூவிலேருந்து சிக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்? ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து சிக்கு வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 6, டோட்டல் வந்து 6. பட் ஆனால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ப்ளஸ் க்யூவிலேருந்து சிக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ ப்ளஸ் க்யூவிலேருந்து ப்ளஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஆர்லேருந்து டோட்டல் 6. ஸோ ஆர்லேருந்து இந்த ஏ டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ஷன் பண்ணினா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கிடச்சிரும். ஓகேவா? டோட்டல் இங்கே ஆர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏ டிஸ்டன்ஸை மட்டும் சப்ட்ராக்ஷன் பண்ணினா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் ஆர்லேருந்து இந்த ஏ இது வரைக்கும் 0லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ அதை சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிசி. ஸோ பியிலேருந்து சிஏ பொறுத்த வரைக்கும். ஓகே, திஸ் இஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் பேஸ் ஃபார் த கூலம்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சின்ஸ் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டார் பி வெக்டார் இஸ் ஃபார்ம் ஆஃப் மைனஸ் q to ப்ளஸ் q. ஸோ எலக்ட்ரிக் டைபோல் நம்மளுக்கு தெரியும். ஸோ மைனஸ்லேருந்து தான் பாசிட்டிவ் மூவ் ஆகும் அப்படின்றது அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இஸ் டைரக்டட் அலாங் பிசி. ஸோ பிசியிலேருந்து மூவ் ஆகுது. த அபவ் ஈக்குவேஷன்ஸ் ரீரிட்டர்னஸ். இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, என்னென்னா ஒரு யூனிட் வெக்டாரை வந்து ஆட் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து டைபோல் மொமெண்ட் டைபோலில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டைபோல் நம்ம ஆட் பண்ணணும், அதோட யூனிட் வெக்டாரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறாங்க. 1/4 q டிவைடட் பை r minus a square into யூனிட் வெக்டார் p, அதாவது p வெக்டார்ன்றதை ஆட் பண்ணுறாங்க. தட்ஸ் வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ எலக்ட்ரிக் டைபோலில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுற போகிறோம். அதனால் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் p வெக்டாரை இங்கே மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபார்முலா அதே போல் எழுதணும். ஸோ இதே போல் இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்லாம் இ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஏன் போட்டுருக்காங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதால மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ 1/4 q டிவைட் பை r + a ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஏன் வந்து r + a ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. நெகட்டிவ்லேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். நெகட்டிவ்லேருந்து சி வரைக்கும் இருக்கல பிக்சர்ஸ். அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த மைனஸ் இங்கே பாருங்கள் திஸ் 0 இங்கே மைனஸ் க்யூவில் இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ சியிலேருந்து 0 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். தட்ஸ் வந்து 6. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது கூட ஆட் பண்ணணும். தட்ஸ் r + a. தட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வந்து r + a ஸ்கொயர்னு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் r + a ஸ்கொயர். ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். r + a ஸ்கொயர் திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். இங்கே வந்து r - a ஸ்கொயர். ரெண்டு ஈக்குவேஷன் தான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா இங்கே சால்வ் பண்ணிடலாம். ஸோ e + is 1/4 q by r minus a square p வெக்டார். அதே போல் நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது மைனஸ் 1/4 q டிவைட் பை r + a ஸ்கொயர் p வெக்டார். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டா இன்னொரு ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி, அதையும் எழுதலாம் நீங்கள். ஓகே, சின்ஸ் ப்ளஸ் q இஸ் லொக்கேட்டட் க்ளோசர் டு த பாயிண்ட் c. ஸோ ப்ளஸ் q இஸ் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் q வந்து சிக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாகும் அப்படின்றது. ஸோ ப்ளஸ் q வந்து சிக்கு வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதுனால க்ளோஸர் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப இடையே இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜோட ப்ளஸ் q சார்ஜ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால E plus is stronger than E minus. அப்போ E plus அதாவது E plus ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் than the E minus. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால. ஓகே, therefore the length of the E plus vector is drawn larger than that of E minus vector. அதனால தான் அந்த வெக்டார் சிம்பிள் எழுதிருப்பாங்க. E plus ஓட வெக்டார் சிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், E minus ஓட வெக்டார் சிம்பிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். இப்போ E plus வந்து சார்ஜ் Q plus வந்து கம்மியாக இருக்குது, சி கிட்டே இருக்கிறதுனால அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் E plus ஓட வெக்டார் வந்து அதிகமாக பெருசாக போட்டிருப்பாங்க, E minus ஓட வெக்டார் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் சி இஸ் கால்குலேட்டட். இப்போ நம்ம சியில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா யூசிங் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை இங்கே தராங்க. ஓகே, எந்த பொசிஷன் எதுன்னு வந்துடுறாங்க சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அதை நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்போ E total is equal to E plus
ப்ளஸ் இ மைனஸ். ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம், இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ். ஸோ இ ப்ளஸோட வேல்யூ உனக்கு தெரியும் 1/4πε0 q டிவைடட் பை r மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு பி வெக்டார் அப்படின்றது. நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ஏன் மைனஸ் வருது அப்படின்னா இ மைனஸுக்கு ஈக்குவேஷன் பார்த்தோன்னா இங்கே முன்னாடி மைனஸ் வருது பாருங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது தட் வேல்யூ வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகே, மைனஸ் 1/4πε0 இன்ட்டு q பை r ப்ளஸ் a ஸ்கொயர் தட் இஸ் பி வெக்டார் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இ ப்ளஸ் வேல்யூவும் இ மைனஸ் வேல்யூவும் எடுத்தாந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் இ மைனஸ். ஸோ ரெண்டு வேல்யூவும் இங்கே எடுத்தாந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனோம்ப்பா, இதில் ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா q/4πε0 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது q/4πε0 காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம வெளியே கொண்டு வந்துடும், அவுட்டில் எடுத்து வந்துடும். ஸோ இன்னரில் மீதி என்ன இருக்கும் பார்த்தோன்னா 1/r மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் a ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ இருக்கும் உள்ள இன்டீரியரில். ஸோ ஏன்னா q/4πε0 நம்ம வெளியே எடுத்துகிறோம். ஸோ உள்ள 1/r மைனஸ் a ஸ்கொயர் minus 1/r plus a square என்ற வேல்யூ இருக்கும் into p vector. ஓகே, ஸோ e total is equal to 1/4πε0 that is q/4πε0 into இந்த வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4ra divided by r minus a square அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் into p vector. தட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா வர வேல்யூ எப்படின்னா இங்கே இங்கே உள்ள என்ன வேல்யூ இருக்குது, 1/r minus r minus a square minus 1/r plus a square. ஓகேவா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ இதை ஆல்சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ r plus a whole square minus r minus a whole square divided by ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, r minus a whole square into r minus r plus a whole square. ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, r plus a whole square, a plus b ஃபார்மெட்டில் எழுதணும், இது a minus b ஃபார்மெட்டில் எழுதுங்க. ஸோ a plus b ஃபார்மெட்டில் எழுதணும், a square plus this r square plus a square minus plus 2ra minus a square plus b square minus 2ra. ஸோ கீழே r minus a whole square into r plus a whole square. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. r square இங்கே a square இருக்குது, this r square plus a square plus 2ra. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ra அப்படின்னு வந்துடும். ஓகே, இங்கே ஆர் ஸ்கொயர் கேன்சல், ஏ ஸ்கொயர் கேன்சல். ஸோ இங்கே ப்ளஸ் 2ra இருக்குது, இங்கே ப்ளஸ் 2ra இருக்குது. கீழே என்ன இருக்கும், திஸ் இஸ் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ப்ளஸ் 2ra ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு 4ra டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், திஸ் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க இன்ட்டு பி வெக்டர். ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்துருச்சா? ஸோ இந்த சால்வ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற q/4πε0 1/4πε0 அப்படியே இருக்கும். ஸோ இங்கே 4ra இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பி வெக்டர் அப்படின்றது இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை போட்டு பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நோட் தட் the total electric field is along E plus since plus Q is closer to the C then minus Q. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ப்ளஸ் Q வந்து நம்ம சிக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்கும், மைனஸ் Q வந்து சியோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, the direction of E total is shown in the figure. இப்போ E total அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் எந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவுட்டர் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. E ப்ளஸோட வேல்யூ தட் இஸ் டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து அவுட்டரில் வரும். ஏன்னா
ப்ளஸ் கியூ வந்து உங்களுக்கு சிக்கு க்ளோஸராக இருக்கிறதுனால திஸ் அவுட்டரில் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்தது தான். மிட் பாயிண்ட்டுக்கும் சீக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்றது. ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த டைபோல் இந்த ஆக்சியல் லைன். ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆக்சியல் லைன் வந்து உங்களுக்கு அவுட்டரில் உங்களுக்கு வரும். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ் தான் கிடச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. தட் வேல்யூ இஸ் E total is equal to 1/4πε0 Q into 4RA R square minus A square into whole square into P cap அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், if the point C is very far away from the dipole, C is far away from the dipole. இப்போ C அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டைபோல் பாயிண்ட்டுக்கு ரொம்ப அவேல இருக்கிறதுனால, ஃபேர் அவே ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தட்ஸ் வேல்யூ ஆர் வந்து ஏ விட ரொம்ப அதிகமாகிடும். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூ இஸ் ஏ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் 0லேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆர் தட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துருப்போம். ரெண்டு சார்ஜுக்கு உள்ள மிட் பாயிண்ட்டுக்கும் ப்ளஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் மிட் பாயிண்ட்டுக்கும் மைனஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ ரெண்டுமே எடுத்துருக்கோம். ஸோ பட் ஆர் கம்பேர் பண்ணும்போது அந்த ஏவோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷனில் வந்து உங்களுக்கு ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயரில் ஏ மட்டும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ ஏ கேன்சல் பண்ணிட்டா வரக்கூடிய வேல்யூ என்னன்னா 1/4πε0. இப்போ அண்டர் திஸ் லிமிட் டேர்ம் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா அந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ள மீதி என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் இருக்கும், ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆர் பவர் 4 ஆகிடும். ஓகே, ஸோ ஆர் பவர் 4 ஆகிடும். இங்கே மேலே ஒரு ஆர் இருக்கும். ஸோ அந்த ஆருக்கும் ஆர் கியூபுக்கும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி வர வேல்யூ 1/4πε0 4AQ/R³ Q வெக்டர் அப்படின்னு வரும். ஏன்னா ஸோ தட்ஸ் வேல்யூ ஆர் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால. சின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 2AQP அப்படின்றது என்ன வேல்யூ அப்படின்னா தட்ஸ் டைபோல் மொமெண்ட் வேல்யூ. தட்ஸ் 2AQ is equal to P வெக்டர். தட்ஸ் டைபோல் மொமெண்ட் வெக்டர். ஸோ அப்போ இங்கே என்னன்னா இதை பிரித்து நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 1/E total is equal to 1/4πε0 into 4AQ divided by R³ இருக்குல்ல. இந்த 4AQ என்னென்னா நீங்கள் பிரித்து எழுதிங்க 2 into 2AQ by R³ into P வெக்டர் அப்படின்னு பிரிச்சுட்டிங்கன்னா மீதி வர வேல்யூ இங்கே 2AQ P வெக்டர். 2AQ P வெக்டருக்கு நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க, P வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தட் வேல்யூ P வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 into P வெக்டர் டிவைடட் பை 4πε0 into இந்த R³ வேல்யூ வந்துடும். ஸோ திஸ் வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் பிரித்து எழுதியிருக்காங்க. 4AQவே பிரித்து எழுதியிருக்காங்க 2 into 2AQ அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த 2AQ P வெக்டருக்கு நீங்கள் என்ன வேல்யூ டைபோல் மொமெண்ட் வேல்யூ P வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ண நம்ம வர வேல்யூ 2P டிவைடட் பை திஸ் 4πε வேல்யூ அப்படியே இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் வந்து E total ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து ஆக்சியல் லைன். ஸோ ஆக்சியல் லைனில் கொடுக்கும்போது ரெண்டு சார்ஜ் கொடுக்கும்போது அதோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ கொடுக்கும்போது அதோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ சியில் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்னென்னா 1/4πε0 2P/R³. வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த கொஷனில் ஆக்சியல் லைன்ஸ் அண்ட் ஈக்குவட்டரில் கேட்கும்போது கண்டிப்பாக ஆக்சியல் லைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ப்ரூவ் பண்ணி இதை நடத்துனது தான். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நடத்துனது தான். ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள். ஏதாவது ஸ்டெப்ஸ் புரியலனா நீங்கள் வரும்போது கிளாஸுக்கு வரும்போது கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈக்குவட்டரி லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, நம்ம ஈக்குவட்டரி லைனில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் எலக்ட்ரிக் டைபோல் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஈக்குவட்டரி லைன். ஸோ ஈக்குவட்டரி லைனில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது கால்குலேட் பண்ண போகிறோம் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்னால. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ரெண்டு ஸ்ட்ரக்சர், நம்ம ரெண்டு சார்ஜ் தேவை, -Q அண்டு +Q. இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஒரு -Q தட் இஸ் +Q ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவட்டரி லைன் அப்படின்னா இதுக்கும் சென்டர் தட் இஸ் ஈக்குவட்டரி ரெண்டுத்துக்குமே வந்து அலாங் த சென்ட்ரல் லைன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவட்டரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஒன் C. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ தட்ஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ திஸ் ஈக்குவட்டரி லைன் பாசிட்டிவ் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட், மைனஸ் சார்ஜ்னு வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுமே இங்கே மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னு வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட்ஸ் அலாங் வெக்டர் டைரக்ஷன் திஸ் டைரக்ஷன். ஸோ நெகட்டிவ் லைனால் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் திஸ் இஸ் இந்த டைரக்ஷன். இது வந்து இன்டீரியரில் மூவ் ஆகும். ஏன்னா நெகட்டிவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டீரியர் டுவர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த சைடு உங்களுக்கு வெக்டர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னு வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு அவுட்டரில் மூவ் ஆகும். ஸோ அதனால் அவுட்டர் சைடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே சார்ஜஸும் வந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மீட் ஆகும்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே போகும் அப்படின்னா தட்ஸ் இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு மீட் ஆகும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ ரெண்டுத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம சேர்ந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு எந்த சைடு மூவ் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ்
எலக்ட்ரிக் இ டோட்டல் இங்கே தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இ டோட்டல் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். திஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன் சி ஒரு பாயிண்ட் சிக்கு உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்சோ ப்ளஸ் கியூ இருக்குல்ல, ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் கியூக்கும் சிக்கு உள்ள ஆங்கிள் ஆல்சோ தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜுக்கு உள்ள சென்டர் பாயிண்டர்ஸ் 0 அப்படின்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் வந்து டைபோல். திஸ் இப்போ பி வெக்டர் அப்படின்றது டைபோல் அப்படின்றது உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் போது தான் மூவ் ஆகும். அப்படியே தட் இஸ் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த பிக்சரோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜஸ் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. அதுக்கப்புறம் தட்ஸ் வந்து சின்ற பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ்னா வர எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுத்தினால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் திஸ் இ டோட்டல். திஸ் இஸ் வந்து எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, திஸ் டோட்டல் இ டைரக்ஷன். எலக்ட்ரிக் டைபோல் டைரக்ஷன் தான் என்னென்னா தட்ஸ் வந்து இ டோட்டல் டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் வந்து திஸ் டிஸ்டன்ஸு 0க்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, 0க்கும் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் R. நெக்ஸ்ட்டு திஸ் ஓக்கும் கியூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆல்சோ A. சென்டர் 0க்கும் மைனஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து A. ஓகே, 0க்கும் ப்ளஸ் கியூக்கு உள்ள டிஸ்டன்ஸு A, 0க்கும் மைனஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து A. ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ கொடுத்துருக்குறதா எங்கள் வந்து உங்களுக்கு தியரியாக கொடுத்துருப்பாங்க. இஃப் த பாயிண்ட் சி இஸ் சூசன் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த டைபோல். ஸோ டைபோலோட லெஃப்ட் சைடில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஸ்டில் இன் த டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டர். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா அந்த பி வெக்டர் எலக்ட்ரிக் டைபோல் எந்த டைரக்ஷன் இருக்கும் அந்த டைரக்ஷன் தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். வி இன்ஃபர் திஸ் ரிசல்ட் by examining the electric field lines of the dipole as shown in the figure. So அந்த electric field lines ஓட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல் பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளான். கன்சிடர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி இஸ் அட் த டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் த மிட் பாயிண்ட் 0. ஸோ மிட் பாயிண்ட் ஓல் வந்து சின்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஆஃப் த டைபோல் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளான் as shown in the figure. ஸோ ஈக்குவட்டோரியல் பிளானில் உங்களுக்கு வந்து இந்த சின்ற பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சின்ஸ் the point C is equal distance from plus Q and minus Q. So plus charge plus Q ல இருந்து minus Q ல வந்து equal distance அந்த C என்ற பாயிண்ட் எடுத்துப்பாங்க. The magnitude of the electric field plus Q and minus Q are the same. So ரெண்டோட electric field magnitude எவ்வளோனா சேம். ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆல்சோ 5 வோல்ட். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the direction of E plus is along BC. ஸோ இ ப்ளஸோட டைரக்ஷன் வந்து பிசியில் இருக்குது அண்ட் டைரக்ஷன் ஆஃப் இ மைனஸ் இஸ் சிஏ என்ற டைரக்ஷனில் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் இ ப்ளஸ் இஸ் அலாங் பிசியில் இருக்கும், இ மைனஸ் இஸ் அலாங் சிஏல இருக்கும். ஸோ இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸ் ஆர் ரிசால்வ் இன்டு 2 காம்பனன்ட்ஸ். ஒன் காம்பனன்ட் பேரலல் டு த டைபோல் ஆக்சிஸ். ஸோ அந்த இ ப்ளஸ் அந்த இ மைனஸ் டைரக்ஷனில் இருக்குல்ல, தட் இஸ் ஒன் காம்பனன்ட் இஸ் பேரலல் டு த டைபோல் ஆக்சிஸில் இருக்கும் அண்ட் அதர் பர்பண்டிகுலர் டு த டைபோல் ஆக்சிஸில். ஒன்று வந்து அந்த டைபோல் ஆக்சிஸ் பேரலாக இருக்கும், ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, த பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் தட் இஸ் இ ப்ளஸ் சைன் தீட்டா அண்ட் இ மைனஸ் சைன் தீட்டா. அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இ ப்ளஸ் சைன் தீட்டா, இ மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஆர் ஆப்போசிட்லி டைரக்டட் அண்ட் கேன்சல் டு ஈச் அதர். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் டைரக்டாக இருந்தாலும் இந்த கேன்சல் ஈச் அதர், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். த மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி இஸ் sum of the parallel components of E plus and E minus and direction along minus P vector. இப்போ நம்ம டோட்டல் இ எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். தட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூவ்மெண்ட். அதாவது நெகட்டிவ் பி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சரில் நெகட்டிவ் பி டைரக்ஷன். ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டு சார்ஜை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் வந்து மைனஸ் சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா பி மைனஸ். ஏன் இந்த மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறதுனால இந்த மைனஸ் வேறு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, திஸ் மைனஸ் சிம்பிள். ஸோ இது இ ப்ளஸ் காஸ் தீட்டா பி, அதுக்கப்புறம் இ மைனஸ் காஸ் தீட்டா பி ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது இங்கே ஏன் மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஆப்போசிட்டில் வரதுனால நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E plus vector into cos theta p vector minus E minus cos theta p vector. ஓகே, இதில் E plus வேல்யூ E minus வேல்யூ எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி ஆட் பண்ண போகிறோம், இதுதான் வந்து இந்த ஈக்குவட்டோரியல் பிளானோட
pictures. இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா this is E plus direction, this is E minus direction, this is E plus direction, this is E minus direction, this is total electric field direction. Okay, so this is sin theta cos theta in the direction, this is also sin theta cos theta. Okay, இந்த angle வந்து theta ன்னு எடுத்துருக்காங்க, this angle வந்து theta அப்படின்னு எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம this is இந்த டோட்டல் இந்த ஏரியாவில் தான் நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான், E ப்ளஸ் வேல்யூ E மைனஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ E ப்ளஸ் வேல்யூ தட் இஸ் 1/4 pi epsilon naught q by r square plus a square. நீங்கள் அந்த பிக்சர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து r square plus a square அப்படின்னு வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு E மைனஸ் ஆல்சோ ரெண்டுத்துக்குமே வந்து மேக்னிடியூட் சேம் அப்படின்றதுனால E ப்ளஸ்க்கு என்ன வேல்யூ வருதோ அதே தான் E மைனஸ் அப்படின்றது. ஏன்னா ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூட் எடுத்துருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. டோட்டல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ 2q இந்த cos theta அப்படின்றது a அப்படின்னு எடுத்திருக்காங்க, டிவைடட் பை 1/4 pi epsilon naught r square plus a square whole power 3/2. Okay, by substituting the equation 1.19 இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 1.18 சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். இதில் cos thetaவோட வேல்யூ என்னென்னா a by root of r square plus a square, that is E total is equal to minus 1/4 pi epsilon naught p divided by r square plus a square 4 power 3/2. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் cos theta சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா that value cos theta is equal to என்னது a by this is 1/4 pi epsilon naught 2q cos theta ன்னு வரும். ஸோ cos thetaவில் இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், a by root of r square plus a square சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கீழே என்ன r square plus a square வரும், இங்கே r square plus a square வேல்யூ இருக்குது. ஸோ 1/2 இங்கே மேலே வந்து 1 இருக்குது அர்த்தம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/2 ஆகிடும். கீழே மேலே என்ன இருக்கும், தட் இஸ் வந்து a மட்டும் இருக்கும். ஸோ அங்கே தான் a மட்டும் கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் இப்போ 1/4 pi epsilon p by r square plus a square 3/2 வரும். ஸோ p யோட வேல்யூ 2q ap, p யோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது டைபோலோட வேல்யூ 2q ap அப்படின்றது p யோட வேல்யூ. ஸோ இட்ஸ் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஆர் 2q apக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2q apக்கு p வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ 1/4 pi epsilon p divided by r square plus a square whole power 3/2, that is p is equal to ஏன்னா p is equal to 2q ap at very large distance. ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ ஸ்மால் அப்படின்றதுனால இதில் ஏவோட வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது என்னென்னா r ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இருக்கும். 2 கேன்சல் ஆகிடும், மீதி என்ன r cube மட்டும் இங்கே இருக்கும். ஸோ p divided by 1/4 pi epsilon naught r cube. ஓகே, இதுதான் வந்து E total வேல்யூ. E total வேல்யூ இந்த total electric field value, that is 1/4 pi epsilon naught p by r cube. Equatorial லைனில் நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண வேல்யூ, தட் இஸ் 1/4 pi epsilon naught p by r cube. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஆக்சியல் லைனும் உங்களுக்கு ஈக்குவட்டோரியல் லைனும் சேர்த்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் சேர்த்து கேட்டாங்கன்னா ரெண்டுமே நான் எழுதி ஆகணும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்த ரெண்டு கொஷினுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் டைப், டியூ டு த எலக்ட்ரிக் டைப் போன ஒரு ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு கொஸ்டினுமே வந்து ஈக்குவேஷன் ரிலேட்டட் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. போட்டு பாருங்கள், என்னென்ன இன்றைக்கி ஈக்குவேஷன் நடத்தணும் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது புரியல அப்படின்னா கிளாஸுக்கு வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.